யார் இந்த பையன்? இந்த பாரு மீனாட்சி, நான் சொல்றது கேளு. யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்லைங்க. இந்த பாரு தாரா, அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னும் 2 நிமிஷத்துல நீ நமஸ்காரம் பண்ற. போடி. அம்மா தாரா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை விட வயசுல பெரியவங்க தானே. அம்மா நமஸ்காரம் தானே பண்ண சொல்றாங்க, பண்ணிடுமா. எப்போ உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களோ, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட் எழுதி அனுப்புங்க. நீங்க கேட்கறதுக்கு மேல 2 பங்கா கல்யாணத்தன்னைக்கு சத்திரத்துல தயாரா இருக்கும். இந்த மாசம் 28ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. கல்யாணத்துக்கு உனக்கு என்ன நகை வேணும், எத்தனை பவுன்ல வேணும், எந்தெந்த டிசைன்ல வேணும், எவ்வளவு ரூபாயில எத்தனை பட்டுப்புடவை வேணும், ஹனிமூனுக்கு எந்தெந்த ஊருக்கு போகணும் சொல்லுமா. அதெல்லாம் உன் இஷ்டம். ஆனா மாப்பிள்ள இப்ப வந்தான். கல்யாணம் இந்த மாசம் 28ஆம் தேதி. அது ஏன் இஷ்டம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா தாரா, அம்மா சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா? அப்பாவும் ஒண்ணு சொல்றேன், அதையும் கேட்டுக்க. உனக்கு அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இருக்க, அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. யார் சார் நீங்க? இது உன்னோட கார் தானே, தைரியமா வந்து உட்கார். நீங்க யார் சார்? இப்போ ஒரு பொண்ணு போச்சே, அந்த பொண்ணை நீ காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறேன். நீங்க யார் சார்? அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவியா? ஆமா, காப்பாத்துவேன். நீங்க யாரு? அவளுக்கு தூரத்து உறவுன்னு வச்சுக்கேன். தூரத்து வருவோன்னா? அப்பா. மாமா. பரவாயில்லப்பா, பழச்சுக்குவேன். ஆமா, எந்த எதிர்ப்பு இருந்தாலும் அதை எதிர்த்துன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்குவியா? கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சுட்டு அப்புறமா யார் சார் எதிர்க்க போறாங்க? நான் சம்மதிச்சா மட்டும் போறாதுப்பா. ராஜசிங்கமங்கலத்துல நான் ஒரு சின்ன கொசு, அங்க பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சம்மதிக்கணும். என் பொண்டாட்டிய பத்தி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். எனக்கு பிள்ளைங்க இருந்தா நான் அவங்க கிட்ட பேசிருப்பேன். மாப்பிள்ளையா வரப்போறேன், உன்னை பிள்ளையா நினைச்சு சில விஷயங்களை சொல்றேன். தப்பு உங்க மேலதான் மாமா. நீங்க கடைசி வரைக்கும் அந்த சின்ன வீட்டுல தான் இருந்திருக்கணும். பெரிய பங்களா போயிருக்கவே கூடாது. சின்ன வீட்லயே இருந்துகிட்டு வாழ்க்கை என்ன, காதல் என்னன்னு உங்க பொண்டாட்டி புரிய வச்சிருக்கணும். இந்த புரிய வைக்கிற விஷயங்கள்லாம் நான் செஞ்சா நல்லா இருக்காதுப்பா. அத ஒரு ஹீரோ தான் செய்யணும். அதான் இப்ப நீ மாட்டிருக்கிறிய, நீ அவளுக்கு புரிய வச்சுறேன். வாழ்க்கைங்கிறது வண்டி ஓட்டுற மாதிரி நினைச்சியா? இப்ப வண்டி ஓட்ட கத்து தரும்போது நீங்க முதல்ல எல் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் எல்போர்ட மாட்டுறீங்க, அப்புறம் வண்டி ஓட்ட கத்து தரீங்க, கடைசியா பர்மனன்ட் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லப்பா. முதல்ல பொண்டாட்டிக்கு நம்ம பர்மனன்ட் லைசன்ஸை கொடுத்துறோம், அப்புறம் தான் அவன் எல்போர்டுங்கிறதையே புரிஞ்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த எல்போர்டை வச்சு வாழ்க்கை நடத்தவும் முடியாம, பர்மனன்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணவும் முடியாம வாழ்நாள் ஃபுல்லா 8 போட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப நீ என்ன செய்யற? நான் சொல்ற நாள்ல சொல்ற தேதியில நேர ராஜசிங்கமங்கல பங்களாவுக்கு வந்து என் பொண்டாட்டி கிட்ட தைரியமா பொண்ணு கேட்கிறேன். குட் ஈவினிங். உங்களை பார்க்கணும் போல இருந்தது. உள்ள வாப்பா.
எங்க வந்த? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். எங்கிட்ட என்ன தனியா பேச வேண்டியிருக்கு? உங்க மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு உறவுக்காரங்களால வந்திருக்காங்க. இங்கேயே வச்சு பேசுறது உங்களுக்கும் நல்லா இருக்காது, எனக்கும் நல்லா இருக்காது. இப்ப நான் பேச வந்திருக்கிறது உங்க 2வது பொண்ணு பத்தி. மாடிக்கு வா. என்ன பேசணும்? ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? எனக்கு எல்லா யோகியத்தையும் இருக்கு. நம்பர் 1, அவ பொம்பளை, நான் ஆம்பளை. நம்பர் 2, அவளுக்கு கழுத்து இருக்கு, அதுக்கு தாலி வாங்குற சக்தி எனக்கு இருக்கு. நம்பர் 3, அவளுக்கு வயிறு இருக்கு, அதுக்கு சோறு போடுற அளவு வருமானம் இருக்கு, குழந்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. பரவாயில்ல, ராஜசிங்கமங்கலம் ரகுநாத உடையார் குடும்பத்துல சம்பந்தம் பேசுற அளவுக்கு தைரியசாலி நீ. இதுக்கு எதுக்குங்க தைரியம் வேண்டியிருக்கு? நான் பொண்ணை கேட்டது கல்யாணம் பண்ணிக்க தானே. வேணும்னா அந்த ராஜசிங்க அவரை கூப்பிடுங்களேன், நேர்ல கேக்குறேன். வெளிய போடா. ம்? வெளிய போடாங்கற. முறையோட சம்பந்தம் பேசி முறையோட பொண்ணை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், விட மாட்டீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். இது நாங்க போற வழி, வேலைக்காரங்க போற வழி அது. என்ன இது எல்லாம் மர்ம மாளிகையா இருக்கு? கதவு எங்க இருக்கு? அந்த கதவு தான் தர. ஓ, உனக்கு உண்மையிலே என் மேல ஆசை இருந்தா, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துற நம்பிக்கை உனக்கு இருந்தா இந்த கட்டின புடவையோட புறப்படும். இந்த வீட்டு விட்டு தனியா நான் போயிட்டேன்னா அப்புறம் நீ என்ன மறந்துடணும். மேடம், வேலைக்காரங்க போற வழியில தான் போறேன், ஆனா வேலைக்காரியோட போல. ராஜசிங்க மங்கள ரகுநாத உடையாரோட பேத்தியோட போறேன். பபாய்.